இவன் அம்மா மேல உள்ள பாசத்துல பச்சை குத்துறானா இல்ல? ஏமா பச்சை குத்துறமா? சாப்பிட்டே போங்க. போமாமா அந்த புளி கூட்டுவாமா. நம்ம சாப்பாட்டுக்கே ஆப்பு வைக்குது இந்த லவ். மாப்பிள்ள பச்சை குத்துனுங்கிறாரு. போமா. ஒண்ணும் செய்ய மாட்டாரு. போமா. பயப்படாம போகிலே. நல்லா வலிக்காம பாத்து விடுமா. வா உட்காரு உட்காரு. எனக்கு தெரியும் போயா. சரி சரி இதுக்கப்புறம் நான் ஏன் இங்க நிக்க போறேன்? கையை காட்டுங்க சாமி. இங்கெல்லாம் குத்த முடியாது, ஒரே பொண்ணா இருக்கு. இங்க குத்த முடியாதா? எதுக்கு சாமி சட்டையில கழட்டுறீங்க? இங்க குத்து. இங்கெல்லாம் குத்த முடியாது. முடியாது சாமி. குத்துறட மூஞ்சில குத்திடுவேன். உட்கார் உட்கார். எடி ஜாமான. ஐயோ பட்டா. பேர குத்த முடியாது சாமி. குத்துறட மூஞ்சில குத்திடுவேன். குத்துறி குத்துறி குத்து. மாமாவுக்கு வலிக்கும். ஷார்ட்டா கிளின்னு குத்து. குத்து. என்னோட அழக மட்டும் இல்ல, டிபார்ட்மெண்ட்ல இருந்து என் பேரையும் கெடுத்துட்டான். டெல்டால அவன் ஒரு குட்டி அரசாங்கமே நடத்துறான் சார். எத்தனை வருஷம் தானே அவனுக்கு அடிமையா இருக்குது? வெட்டி பொறி போட்டுடா. டேய், அவனை கொல்றது ஒண்ணும் ஈஸி இல்ல. முதல்ல அவன்கிட்ட இருக்கிற பவரை புடுங்கணும். சூரனை கொன்னது முருகன். இந்த முருகனை கொல்ல போறது இந்த சூரன். இந்த சூரன் இந்த சூரன் இந்த சூரன். டேய், பழஞ்சக்கரை எல்லாம் தட்டுல வச்சு எடுத்து வரியா? எடுத்துட்டு வரேண்ணா. டேய் வாடா. வரேண்ணா. என்னன்னு பழக்கத்தோட வெள்ளையும் சொல்லியுமா வந்திருக்கீங்க? மீசையெல்லாம் முறுக்குறாரு. கிளியர் பண்றவன் அண்ணன் கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிட்டேன். என்ன தெரிஞ்சிச்சுன்னா ஊரோஜ் அடிப்பாயனே. மாப்பிள்ள தோழ நீதான் பழத்திட்ட மாத்த போறோம். வா ஐயோ, இவன் வேற துப்பாக்கியோட உட்கார்ந்துருக்கான். ஐயோ வாங்க சாமி. வாங்க சாமி. என்ன இந்த பக்கம்? வணக்கம் சாமி. ஒண்ணும் இல்ல, கிளியர் போட்டா இருக்கல உங்க பொண்ணு. என் பொண்ணு வேணாம்னே. கம்னுரா, நான் பாத்துக்கிறேன். அண்ணன் இருக்கல, உங்க பொண்ணு பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேன். உங்க பொண்ணு தேனி வித்துட்டு இருந்துச்சு. சொல்லுங்க சாமி. எனக்கு ரொம்ப நாளா உடம்பு சரியில்லாம அவஸ்தைப்பட்டு இருந்தேன். நானும் ஒரு 4-5 டாக்டரை பார்த்தேன், சரியா வரல. உங்க பொண்ணு கொடுத்த தேன்ல தான் சரியா போச்சியா? எல்லாம் என் பொண்ணு கைராசிங்க. அதான் நேர்ல பார்த்து பழத்திட்ட கொடுத்து போலான்னு வந்தேன். அப்படிங்களா? அதான் உங்க பொண்ணு கையிலேயே கொடுத்து போலாம்னு. உஷா, கிளியை கூப்பிடு. ஏ கிளியே வா வெளியே. வந்திருக்காங்க. வா வெளியே. ஏ கிளி வெளில வா. வா வெளில. சாமி கொடுக்கறத வாங்கிக்க. மாப்பிள்ள ராத்திரி பூரா ஏதோ கவிதை சொல்றேன்ட்டு என்னை தூங்க விடாம இப்படி பண்ணிட்டியே. போயிட்டு இருந்துச்சு இவ்வளவு நேரம் வானத்தே பார்த்துட்டு இருக்கிய. இப்பயாவது கவிதை சொல்லியா? நான் எழுதி குத்துட்டு வேற வேலையை பாக்குறேன். நோட் பண்ணு. கடலூர் மாவட்டத்துல நான் ஒரு கள்ள கொல்ல எழுது. நாகப்பட்டினம் மாவட்டத்துல நீ ஒரு நல்ல புள்ள. நம்ம 2 பேரும் சேர்ந்து பெத்துக்குவோம் ஒரு 40 புள்ள. மத்ததெல்லாம் நேர்ல பேசிக்குவோம் வாடி புள்ள. மாப்பிள்ள, இது வரைக்கும் நான் எத்தனையோ கவிதை படிச்சிருக்கையா. ஆனா இந்த மாதிரி ஒரு கவிதை எழுதுற வாய்ப்பை நீதாயா கொடுத்துருக்க. இந்த வச்சுக்க. நீ யாரு? மாமா. அப்ப ஏன் குடுக்குற? நீ போய் குடியா? இந்த ஒரு வேலை தான் எனக்கு கொடுக்கல. போடி, நீ போய் உங்க அண்ணன் கிட்ட சொல்லு. தெரியலடி, அண்ணன் கிட்ட சொன்னா என்ன பிரச்சனை ஆகும்னு. வா சொல்லலாம் வா.
நல்ல வேலை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அண்ணே நான் ஒரு விஷயம் சொல்லணுண்ணே. என்ன விஷயம்? நீ கோவப்பட்டு அருவாளை எடுத்துட்டு போய் வெட்டக்கூடாது. சொல்லுமா. டெய்லியும் காலேஜ் வாசல்ல எனக்கு ஒருத்தன் லவ் லெட்டர் கொடுத்து டார்ச்சர் பண்றானே. பதிலுக்கு நீ எழுதி கொடுக்க வேண்டியதானமா? அண்ணா காதல்ங்கிறது கருவட்டு குழம்பு மாதிரி. சமைக்கிற வரைக்கும் நாத்தம் அடிக்கும், சமைச்சதுக்கு அப்புறம் வாசம் அடிக்கும். உனக்கு வாசம் அடிக்கல? ஐயோ மாமா, அண்ணனுக்கு என்னாச்சு மாமா? என்ன ஒரு பொண்ண லவ் பண்றான். ஹாய் அண்ணி வர போறாங்க. ஊருக்குள்ள முன்னே மாதிரி வர்றதே இல்ல. நம்ம 2 பேரும் அமெரிக்கா போயிடலாமா? நான் ஏன் அமெரிக்கா வரணும்? ஏற்கனவே 7 அதிசயம். ஒபாமா உன்னை பார்த்தாருன்னா விடவே மாட்டாரு. 8வது அதிசயமா உன்னை உருவாக்கிடுவாரு. பஞ்சாயத்துன்னு போறதால தான் உன்னை பார்க்க முடியல. கவலைப்படாத, இனிமே டெய்லி வந்து பாக்குறேன். என்ன பார்க்கணும் பேசணும்னு யாரும் இங்க ஒப்பாரி வைக்கல. ஏதாவது வாங்க தாண்டா வாங்க, இல்லைன்னா வழியை விடு. நெல்லு பொருள் தானே வாங்கணும், குடு. இது என்னது? கிளி. எப்படி ஊத்துறது? எங்கப்பா குடு. வளையல் எடு. சைஸ் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. நான் கட்டிக்க போற பொண்ணுக்கு கரெக்டா இருக்கானே, நீயே கொஞ்சம் போட்டு பாரு. உன் கை சைஸ் கரெக்டா இருக்கும். கரெக்டா இருக்கு, கைட்டு கொடு. இது என்ன? இது என்ன? விசில். ஊதுமா? லிப்டிக்கு. இதெல்லாம் உனக்குதான். நான் கட்டிக்க போற பொண்ணும் நீதான். நான் கல்யாணம்னு ஒன்று கட்டிக்கிட்டா அது உன்னதான் கிளி. உன் கழுத்துல தாலின்னு ஒன்று ஏறினா அது நான் கட்டுறதா இருக்கும் கிளி. சரியா? கவலைப்படாத கிளி, கல்யாணம் பண்ணிக்கிறேன். வணக்கம் தம்பி. என்ன வர சொல்லியிருந்தீங்களாமே? தென்னம்பரக்குடி என்ன தரவுனீங்களே, சரியாயிடுச்சா? ஏதோ பரவாயில்லண்ணா. இந்த பாசிமணி வித்துக்கிட்டு கொஞ்சம் கலர்ஃபுல்லா. அண்ணே கொஞ்சம் கலரா இல்லைண்ணே, செம்ம கலரா. அந்த பொண்ணை பாத்தியாடா? அண்ணா பார்க்கறது என்ன, ஃபுல் டீட்டெயில்ஸ் கொண்டு வந்திருக்கேண்ணா. பேரு கிளியோபட்ரா. எல்லாரும் கிளி கிளின்னு கூப்பிடுவாங்க. அந்த கூட்டத்திலேயே செம்ம அழகா இருப்பானே. அண்ணா செம்ம ஃபிகர்ண்ணா. அதை நீ சொல்லக்கூடாது, நான் சொல்லணும். ஏன்டா அந்த பக்கம் காணும்? பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வித்துட்டு அப்படியே போயிடுறானே. எவனோ நடிகர் அஜித் மாதிரி இந்த ஏரியாவில் சுற்றிட்டு இருக்கானா. அவன் அந்த பொண்ணு போகும்போதும் வரும்போதும் காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆப்பிரிக்கா கூட்டின்னு போகிறேன், அமெரிக்கா கூட்டின்னு போகிறேன்னு சொல்லியிருக்கான். அவன் மட்டும் உங்கள் கையில் கிடச்சான் சக்கதானா? சரி, அவனை கண்டுபிடிக்கடா, நானே கைகால முடிக்கிறேன். அது அண்ணா வணக்கண்ணா. எதுக்கு? நானும் ஒரு வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அந்த கிளி சிக்க மாட்டேங்கிறேன். ஐயோ வாங்க சாமி. வணக்கங்க. வாங்க சாமி. ஏங்க சாமி திடீர்னு இந்த பக்கம் நீங்க எங்க வீட்டுக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாமி. உங்க பொண்ணு கிளி 2 நாளா தெரு பக்கமே வரல மணிவிக்க. என் தங்கச்சி பாசிமணி வாங்கணுமா. சரிங்க சாமி. போய் வாங்கிட்டு வானேன்னு சொல்லிச்சு. அதான் கிளியை பார்த்து வாங்கிட்டு போலான்னு வந்தேன். கொஞ்சம் பொறுங்க சாமி. ஏ கிளியே இங்க வா. எங்களையும் மதிச்சு மணி வாங்கி எங்க குடிசைக்கு வந்தீங்களே, ரொம்ப நன்றி சாமி. ஏ கிளியே, சாமி சொன்னது கேட்டீங்களா? ஏன் அவங்க தெரு பக்கம் போறதில்ல? அம்மா அங்கெல்லாம் போக முடியாதும்மா, அங்கெல்லாம் ஒரே நாய் தொல்லம்மா. ஏ நாயின்னு கொலைத்தான் செய்யும், அதையெல்லாம் பார்த்தா கொலைத்தானம் பண்ண முடியுமா? பாரு சாமி குடிசை தேடி வந்திருக்குது. ஏ என்னவன்னு கேட்டு கொடுத்து அனுப்பி விடு. இது நாய் இல்ல, வேற நாய், வெறி பிடிச்ச நாய். ஏ நீ ஒண்ணும் பேசாத, இது பாரு சாமி கிட்ட பார்த்து கொடுத்து அனுப்பி விடு. தப்பான எண்ணத்தை வச்சுக்கிட்டு இனிமே இங்க வராத.